2 கால்களையும் மேலே தூக்கி பின்னாலே நடக்க ஆரம்பித்து விட்டது. உடனே எங்களுக்கும் மனதில் ஒரு இறக்கம் ஏற்பட்டு, இந்த தாய் முயலையும் குட்டி முயலையும் பிரித்த பாவம் எங்களுக்கு எதற்கு? நாங்களோ குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று மீண்டும் அந்த குட்டி முயலை தாய்மையுடன் சேர்த்து விட்டேன் சுவாமி. அதான் நடந்தது. ஒருவருக்கு ஒருவர் பார்த்து பொன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறா சுவாமி, இந்த குட்டி முயல் பிடித்த மாத்திரத்திலேயே தாய் முயல் தன் 2 கால்களை தூக்கிய மாத்திரத்தில் வேறிடத்தில் சரணாகதி அடைந்தது. முயலுக்கு தாம் சரணாகதி அடைகின்றோம் என்ற உணர்வு முயலுக்கு கிடையாது. சரணாகதி அடையக்கூடிய காரணத்தினால் அந்த குட்டி முயலை இந்த வேடன் விட்டு விடுகிறான் என்ற அந்த உணர்வும் வேடனுக்கு கிடையாது. முயலுக்கு சரணாகதி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் தாய் முயலுக்கு இல்லை. சரணாகதி அடைந்தால் காப்பாற்றப்படுவோம் என்ற உணர்வும் 2 பேருக்கும் இல்லை. வேடனுக்கும் இல்லை, முயலுக்கும் இல்லை. இதெல்லாம் தெரியாமல் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். நாமெல்லாம் திவ்யதேசங்களில் ஒதுங்கினால் கூட எம்பெருமான் நம்மை ரட்சித்து விடுவான். எம்பெருமானுடைய சன்னதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான் இருக்கக்கூடிய திவ்யதேசம் இருக்கக்கூடிய மங்களாசாசனம் ஆழ்வாராதிகளால் மங்களாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் கோவிலுக்கு அருகாமை நின்றால் கூட நமக்கு அனைத்து விதமான கிருபையை தரக்கூடிய ஒரு அற்புதமான சரணாகதி தத்துவத்தை பட்டரும் நஞ்சியரும் இருசேர அந்த முயல் குட்டியை வைத்து ஒரு சரணாகதி தத்துவத்தை சொன்னார்களாம். நாம் எல்லாம் சரணாகதி அடைவதற்காக வந்திருக்கிறோம். சரணாகதி அடைந்தும் அலர் மேல் மங்கை உரை மார்பன், அரண்மனை முழுவதும் தீவட்டிகளால் ஜுவாலியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கள் மனம் என்று சொல்லக்கூடிய விளக்கானது எரியாமல் இருண்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் நீர் மட்டும் ஜுவாலையில் தனியாக பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் சுவாபத்துக்கு தகுமா? நாங்கள் தொண்டைமான் சக்கரவர்த்தி போன்று தங்கத்தாலும் வைரத்தாலும் வைடூரியத்தாலும் அர்ச்சனை செய்வதற்குண்டான பொருள்கள் எங்களிடத்தில் இல்லை. ஆகாச கங்கையுடைய சகோதரர் தொண்டைமான் சக்கரவர்த்தி பத்மாவத்தாயருடைய திருத்தகப்பனார். அனுதினமும் கோயிலுக்கு சென்று, சக்கரவர்த்தி அல்லவா, ஒவ்வொரு நாளும் தாம்பாளத்தில் அனைத்து வகையான பொருட்களையும் பொன்களையும் வைத்து தங்கத்தினாலான தாமரையினால் புஷ்பத்தை செய்து அதன் மூலமாக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வாராம். திருத்துழாய் அர்ச்சனை, அதே மாதிரி தங்கத்தாலான தாமரை பூலான அர்ச்சனை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுநாள் விடியற்காலையில் வந்து பார்த்தால் அவ்விடத்தில் மண் உருண்டையாக இருந்து கொண்டிருக்கிறோம். சன்னதியை திறந்து அர்ச்சகர் சுவாமி சன்னதியை திறந்து பார்த்தால் திருத்துழாய்க்கு மேலாக மண் உருண்டையாக இருந்து கொண்டிருக்கும். அர்ச்சகர் சுவாமிக்கு ஒன்றும் புரியலை. நேற்றைய தினம் தொண்டைமான் சக்கரவர்த்தி தங்கத்தாலான தாமரையிலான புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு போனாரே, நித்தியபடி யார் கதவை திறந்து இந்த மண் உருண்டைகளை திருத்துழாயின் மீது போட்டு போவது? அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியலை. விஷயம் தெரிஞ்ச அர்ச்சகர் நம்ம அர்ச்சகர் உண்டில் ஆக்கிடுவார் சக்கரவர்த்தி. என்ன செய்வது? மறுநாள் சன்னதி திறந்த மாத்திரத்திலே சக்கரத்தை வந்துட்டாராம். பயந்துட்டார் அர்ச்சகர். சக்கரவர்த்தி வருவதற்கு முன்னால் அந்த மண் உருண்டைகளெல்லாம் எடுத்து கலைந்து வெளியே தூக்கி போடுவாராம். சக்கரவர்த்தி வந்த மாத்திரத்திலேயே மீண்டும் அந்த தங்கத்தினாலான தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்துவிட்டு ஆராதனை நடைபெற்று பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார். அன்றைய தினம் வெகு சீக்கிரமாக சன்னதிக்கு வந்து விட்டார், திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு. அர்ச்சகர் ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறார் சுவாமியுடைய பாதத்தில். என்ன, ஒரு சக்கரவர்த்தி வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்தது கூட தெரியாமல் ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறார். என்ன சுவாமி தேடிக்கொண்டிருக்கிறீர்? உடனே பயந்து சொன்னாராம், நித்தியபடி நீங்கள் தங்கத்தினாலான தாமரை புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை செய்து கொண்டு சென்று விடுகிறீர். விடியற்காலையில் சன்னதியை திறந்து பார்த்தால் அங்கு மண் உருண்டைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் பலமுறை பல பேரிடத்தில் கேட்டாகிவிட்டது, யாருக்கும் தெரியவில்லை. இரவு யார் நடை சாத்துவீர்? அடியேன்தான் சுவாமி. நடை சாத்துவதற்கு முன்னால் கருவறைக்கு யாரும் செல்கிறார்களா?
யாரும் முடியும் சுவாமி, அடியனை தவிர யாரும் கிடையாது. அடியனுடைய குமாரத்தி கூட ஆற்றுல தான் இருப்பா, அவ கூட வரமாட்டா. அப்போ இந்த தீன் செயலை செய்வது யார்? ஒன்றும் புரியலை. சந்திரகிரி என்று சொல்லக்கூடிய கிராமம், இந்த கிராமத்தில் குருவரத்து நம்பின்னு சொல்லக்கூடிய பரம வைஷ்ணவர் விடியற்காலில் எழுந்து மண்பானை செய்யக்கூடிய குயவன். மண்ணை காலில் மிதிக்கின்ற பொழுது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அவருடைய நாமத்தை தவிர எதையும் சொல்லாமல் அதையே செய்து மண்பானை செய்து கொண்டிருப்பாராம். மீதம் இருக்கக்கூடிய பானை செய்தது போக மீதம் இருக்கக்கூடிய களிமண்ணை தாமரை மலர்களாக வடிவெடுத்து அங்கு களிமண்ணால் செய்விக்கப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுக்கு மாலையாக சமர்ப்பிப்பார். மீதம் இருக்கக்கூடிய மண்ணை மீண்டும் தாமரை மலர்களாக உருவெடுத்து பெருமாளுடைய சகஸ்ர நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வாராம். அந்த மண் உருண்டையை வைத்துக்கொண்டு இந்த மண் உருண்டை அவர் எங்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய இல்லத்தில். மண்பானை செய்யக்கூடிய இடத்தில் திருவேங்கடமுடையானுக்கு மண் உருண்டையால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்க அந்த மண் உருண்டையானது நேராக பெருமாளுடைய சன்னதிக்கு வருகின்றது. அது ஒரே ஒருத்தர் அதை பார்த்துட்டார். சுவாமி, சந்திரகிரி கிராமத்தில் வந்து குருவரத்னமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் அனுதினமும் மண்பானையை செய்தது போக மீதம் இருக்கக்கூடிய களிமண்ணை எடுத்து தங்கத்தால் நீங்கள் புஷ்பத்தை செய்தது போல் அவர் மண்ணால் புஷ்பம் செய்து பெருமாளை 1000 நாமங்களை சொல்லி அவர் அர்ச்சனை செய்திருக்கிறார். சுவாமி உடனே மறைவான் என்று பார்க்குறார் தொண்டைமான் சக்கரவர்த்தி, என்னதான் பண்ணார் அப்படின்னு. மறுநாள் அவர் வழக்கம் போல கோவிலுக்கு செல்றார். கோவிலுக்கு சென்று தங்கத்தாலான அந்த தாமரையான புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு ரொம்ப நேரம் நிற்கிற அரண்மனைக்கு போகாம சிறு நேரம் கழித்து அந்த இடத்தில் மீண்டும் அந்த மண் உருண்டை வந்து விலக ஆரம்பித்து விட்டது. தன்னுடைய பாதுகாவலன் அழைத்து சென்று அங்கு சென்று பாரவன்ன செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து மண் உருண்டை வேகமாக எரிந்து கொண்டிருக்கிறாரா போய் பார். இப்படிலாம் சந்தேகம் வருது பாருங்க ராஜாவுக்கு. அவர் இருப்பதோ திருவேங்கடமுடையானுடைய சன்னதி, அந்த குயவன் இருப்பதோ திருவரத்னம்பி இருப்பதோ ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்துக்கு சந்திரகிரி ஆந்திராவில் இப்போ ஒரு சந்திரகிரி சுவாமி அவர் அங்குதான் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய பெருமாளுக்கு நித்தியபடி இந்த மண்ணுருண்டையை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அப்படியா? தூக்கி வாரி போட்டிருந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு. அடியேன்தான் பெருமாளை விசேஷமாக நான் வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு கர்வத்துடன் ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். எங்கோ இருக்கக்கூடிய ஒரு எளியவன் வறியவன் அனுதினமும் மண்பானை செய்து தன்னுடைய உஜ்ஜீவனம் நடத்தக்கூடிய அவன் செய்யக்கூடிய மண்ணாலான புஷ்பத்தை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறாரே என்று தானும் தன்னுடைய மனைவியுமாக சேர்ந்து நெடுஞ்சான் கிடையாக வணங்கி, இன்று முதல் உனக்கு உத்தரவு தருகின்றேன், நீ செய்யக்கூடிய மண்பானையில் தான் அனுதினமும் பெருமாளுக்கு நிவேதனம் ஆக வேண்டும் என்று. உன்னால் செய்யப்பட்ட மண்பானையில் தான் மண் கலையத்தில் தான் நித்தியபடி பெருமாளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பணித்தார். இன்றைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய மண்பானை வைத்துக் கொண்டுதான் பெருமாளுக்கு நிவேதனம் ஆகிக்கொண்டிருக்கிறது. நித்தியபடி ஒரு புது மண்பானை. நம்மெல்லாம் கோவில் என்ன செய்கிறோம்? ஒரே பானையில் வந்து பெருமாள் தலிகை பிரசாதமாகி பெருமாளுக்கு நைவேத்தியம் கண்டறலாம். திருவேங்கடம் அப்படி கிடையாது. அனுதினமும் மண்பானையில் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு சமர்ப்பிப்பது. அப்பேற்பட்ட தன்மையெல்லாம் எங்களுக்கு கிடையாது சுவாமி. நாங்கள் சாதாரணவர்கள், வறியவர்கள். எங்களுக்கு வைஷ்ணவம் என்றால் என்னவென்று தெரியாது, கோஷ்டி என்றால் என்ன தெரியாது. அறிவொன்றுமில்லாத ஆய்களத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்கள்லாம் வேதத்தை கற்றவர்களை விட புண்ணியம் செய்தவர்கள். இதிகாச புராணங்களை கற்றவர்களை விட புண்ணியம் செய்தவர்கள். காரணம், எங்களுடைய குலத்தில் நீ பிறந்திருக்கிற. நீர் பிறந்ததினால் எங்கள் குலம் பிறவி பயனடைந்தது. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை. ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அறிவில்லையா என்ற அர்த்தம் கிடையாது.
கண்ணன் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அறிவை தவிர எந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு முறை தெரியாது. பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடாகிட்டு இருக்கார். பட்டர் ஒரு பக்கத்திலையும் சாதாரண எளிய மக்கள்லாம் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்தில் பட்டர் இருக்கார், ஒரு பக்கத்தில் எளிய மக்கள் அன்றாடம் வரக்கூடிய சேவார்த்திகள் நின்று கொண்டிருக்கார். ஆயர்பாடியில் பெண்களைப் போல் அங்கு பெருமாளை சேவிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். இவர் பண்டிதர், வியாகரண பண்டிதர். விஜயீ பவா, பெருமாள் புறப்பாடாகும் சமயத்தில் இவர் சொல்றார், விஜயீ பவா. பெண்கள் எல்லாம் சென்று பால் உண்பீர், பழம் உண்பீர், எளிமையாக சொல்றார். பெருமாள் புறப்பாட சமயத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பால் உண்பீர், பழம் உண்பீர், வாரீர் வாரீர். உடனே பட்டர் சொல்றாரு, ஜெய் விஜயீ பவா. பெருமாள் புறப்பாடு கண்டருள்கிறா, ஜெய் விஜயீ பவா. உடனே சொன்னாராம். ஆழ்வார் சுவாமி ஒருத்தர் அந்த பெண்கள் பக்கத்தில் நின்றார். ஏன் சுவாமி, நாமெல்லாம் மெத்த படித்தவர்கள், ஆச்சாரிய புருஷர் என்று எங்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். எங்களை விடுத்து சாதாரண எளிய மக்கள் இருக்கும் இடத்தில் போய் நின்று விடலாமா? கேட்டவுடன் இவர்களெல்லாம் ஆட்சிமார்கள். என்னதான் வேதங்களை படித்தாலும் இதிகாச புராணங்களை படித்தாலும் அவர்களுடைய பாவம் நமக்கு வராது. ஆட்சியர் இருக்கக்கூடிய பெண்களது பாவம் இருக்கிறதே, அந்த பிரேம ரசம் இருக்கிறதே, அதெல்லாம் வராது. என்னதான் வேதங்களை கற்றாலும் இதிகாச புராணங்களை கற்றாலும் 4 விதமான மறைகளை கற்றாலும் அவர்களிடத்துக்கூடிய இந்த பிரேம பாவம் இருக்கிறது, அந்த பாவம் யாருக்கும் வராது. ஆதிராஜ சுவாமி அங்க நின்றேன் அப்படின்னு பட்டர் சொல்றார். பட்டர் போயிட்டார். அப்பேற்பட்ட பாவம் எங்களுக்கெல்லாம் வரா சுவாமி. ஒரு முறை ஆழ்வார் திருநறையில் ராமானுஜர் தன்னுடைய அடியவர்கள் எல்லாம் சென்று தீர்த்தமாடி திருமண்காப்பை இட்டுக்கொண்டு பெருமாள் சன்னதிக்கு செல்ல வேண்டும் என்று எத்தனைத்த பொழுது அந்த இடத்தில் ஒரு வண்ணன் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார். நேரம் ஆகிவிட்டது. அருகாமையில் சிறு குழந்தைகள்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாடக்கூடியவர்கள் எல்லாம் அந்த வண்ணானுடைய குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு பசியாறி கொண்டிருக்குமே, வெகு நேரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்களே, பசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தன்னுடைய குழந்தைகளை அழைக்கின்றார். யார் அழைப்பது? துணி வைக்கக்கூடிய வண்ணான் தூரத்தில் விளையாடக்கூடிய குழந்தைகளை சப்தமிட்டு அழைக்கின்றார். அரே சடகோபா, பசியாயிட்டுக் கொண்டிருக்குமே, சீக்கிரம் வா சாப்பிட்றதுக்கு. ஏ கரிமாரா, சீக்கிரம் சாப்பிடவா. பரணாபரணா, குருகூர் நம்பி என்று ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷர்களையும் பார்த்து பார்த்து பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருக்கிற. அழைப்பது யார்? சாதாரண துணி வைக்கக்கூடிய வண்ணன். ராமானுஜருக்கு தூக்கி போட்டுருச்சு. யார் அழைப்பது என்று அழைக்கக்கூடிய திசையை நோக்கி பார்த்தால் ஒரு வண்ணான் துணி வைத்துக் கொண்டிருக்கிறார். துணி வைத்துக் கொண்டு பரணாபரணா கடகோபா. அவர் என்ன விளையாடுகள் தெரியுமா? கோஷ்டி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார். பெருமாளுக்கு ஆராதனம் செய்வது, தலிகை பிரசாதம் சமர்ப்பிப்பது, கடைசியாக ஒருத்தர் தீர்த்த சடாரி கொடுக்கணும். தீர்த்தம் கொடுக்கக்கூடிய பிரசாதம் தீர்த்தம் கொடு சமயத்தில் பகவத் ராமானுஜர் காசாயத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்திலிருந்து அடியேன் ராமானுஜர் என்று அந்த சிறு குழந்தைகளும் என்று குழந்தை என்று இல்லாமல் இது கோஷ்டி தீர்த்தம் என்று ரொம்ப பௌரியமாக வாங்கினாராம். வண்ணன் பதறி அடிச்சு இருந்துச்சிட்டார். பகவத் ராமானுஜரை பற்றி கேள்விப்பட்ட ஒரு வண்ணன் இந்த காரியம் செய்து விட்டு சுவாமி, இதெல்லாம் சிறு குழந்தைகள், அறியாத குழந்தைகள், அவர்களிடத்தில் தண்டம் சமர்ப்பித்து தீர்த்தம் பிரசாதம் பெறலாமா? அடியேன் இல்லறத்தில் இருந்திருந்தால் இவர்கள் பெயர்களெல்லாம் வைத்து மகிழ்ந்திருப்பேன். ஆனால் இறைவனுடைய கட்டளை சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று, சந்நியாசி என்று சொல்லக்கூடிய காரணத்தால் இல்லறத்தில் இருந்திருந்தால் ஆச்சாரியருடைய பெயரெல்லாம் வைத்து ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அந்த ஆச்சாரியர் வைக்கக்கூடிய தன்மை உமக்கு கிடைத்திருக்கிறதே, அதை எடுத்துக்கொண்டுதான் அந்த குழந்தைகள் என்று இல்லாமல் இவர்களெல்லாம் ஆச்சாரிய புருஷர்கள் நினைத்து அவர்கள் தண்டம் சமர்ப்பித்து அந்த தீர்த்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டே என்றான.
அப்பேற்பட்ட பகவத் பிரேமையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சாதாரண பெண்கள் விடியற்காலையிலிருந்து கரவீனங்களையுடைய பாலை கறந்து அது வெண்ணையாக கடைந்து உஜ்ஜீவனம் செய்யக்கூடிய அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து பெண்கள் நீர் உயர்ந்த பொன்னாலும் நகைகளாலும் பிரம்மன் கொடுத்த கட்டில் உடங்கி கொண்டு கண்ணனை எங்கள் விடுக்காமல் தனியாக ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறாயே, உன் சுவாபத்துக்கு தகுமா என்று பிராட்டியும் பெருமாளையும் ஒரு சேர எழுப்பி இந்த பிராட்டியும் பெருமாளும் உறங்கி கிடக்கக்கூடிய கட்டிலுடைய பெருமைகளெல்லாம் பேசி பிராட்டியை விடுத்து பெருமாளையும் பெருமாளை விடுத்து பிராட்டியும் தனியாக திருப்பள்ளி எழுச்சி சேவிக்க கொண்ட காரணத்திற்காக இரண்டு பேரையும் ஒரு சேர எழுப்புகின்றார்கள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன் பிரபஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் உயிரிழ விட்டாய்கான் எத்தனை ஏதும் பிரிவாற்றக்கில்லாயால் தத்துவம் ஒன்று தகவேட ரொம்பாவாய் என்று சொல்லி தலை கட்டுகிறார்.